சட்டசபையால் உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஆளுநர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் கண்டிப்பாக கையெழுத்து போட வேண்டும். ஒரு தாசில்தாரிடம் வரும் ஃபைல்கள் ஒரு நாள் 2 நாள், ஒரு டிஆர்ஓவிடம் வரும் ஃபைல்கள் ஒரு நாள் 2 நாள், ஒரு கலெக்டரிடம் வரும் ஃபைல் 2 நாள் 1 நாள், தலைமைச் செயலர் வரும் ஒரு நாள் 2 நாள், மந்திரியிடம் வந்து ஒரு நாள் 2 நாள். ஆனால் ஆளுநர்கள் பல ஆண்டுகள் பல மாதங்கள் வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? மக்களால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் ஓட்டு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து, மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து, சட்ட அமைச்சகத்தின் பல்வேறு உயர் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டு அதில் இருக்கும் அரசியல் சார்ந்து ஒரு அரசு அதிகாரி எடுக்கும் முடிவில் அவர்கள் ஒரு பஸ்ஸில் 55 பேர் தான் போக வேண்டும் என்று ஒரு சட்டம் அரசு அதிகாரி உருவாக்கப்படுகிறது. அது எம்எல்ஏக்கள் 2 பேர் கூடுதலாக போகலாம் என்று ஒரு மனிதாபிமான கூறுவார்கள். இதைத்தான் சட்டசபையில் விவாதிக்கப்படுகிறது. அப்படி விவாதிக்கப்படுகின்ற சட்டங்களை நான் கையெழுத்திட மாட்டேன். எனக்கு வானளவிய அதிகாரம் உள்ளது. எப்பொழுது வேண்டும் நான் நினைத்தால் செய்வேன், இல்லை என்றால் இல்லை என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆகவே உச்ச நீதிமன்றம் வகுத்த அந்த காலக்கெடு சரிதான். ஆகவே மாண்புமிகு நீதியரசர்கள், உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு அளித்த அந்த தீர்ப்பை இந்தியா முழுவதும் அமுல்படுத்த வேண்டும். எந்த ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களால் உருவாக்கப்படும் சட்டங்களை காலக்கெடு இல்லாமல் காலந்தாழ்த்தும் ஆளுநர்கள், ஜனாதிபதிகளுக்கு அதிகாரங்களை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஐக்கிய ஜனதா தளத்தின் சார்பாக.